வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் காலையிலேருந்து விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இதில் முக்கியமாக 24 தொகுதிகள். அந்த 24 தொகுதிகளில் இன்னைக்கு காலையிலேருந்து வரக்கூடிய செய்திகள் பிஜேபிக்கு திருப்தியாக இல்லை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு ராகுல் மீது ஒரு பெரிய விஷயம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோடா, கந்துவார், ராம்பன், சவுத் காஷ்மீர், அனந்தநாக், புல்வாமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொர்பியன், இங்கெல்லாம் நடக்குது தேர்தல். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சமவெளி பிரதேசம் அப்படிங்கிறதுல பிஜேபிக்கு கொஞ்சம் வாக்கு அதிகமாக விடும். அதாவது ஜம்மு காஷ்மீர் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜம்மு பகுதியில் நிறைய ஓட்டாயிருக்குது. ஜம்முனா பிஜேபிக்கு ஆதரவாகன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்க இடம். ஆனால் வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகும் பிஜேபின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா காஷ்மீரில் எப்படியும் பிஜேபி பெரும்பாலும் ஆட்களை நிறுத்தலை. ஜம்மு தான் அவங்க இலக்கான இறைக்கிறாங்க. ஆனால் ஜம்முலேயே இன்றைக்கி காலையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் பிஜேபிக்கு சாதகமாக இல்லை. அதையும் தாண்டி என்னென்னா, ஒரு தேர்தல் நடக்கும்போதே அங்கே வாக்களிக்கிறவங்க அங்கே வாக்களிக்க உட்காந்து உள்ளே அனுப்புகிறாங்கல்ல, அந்த வெளியிலலாம் பூத்து போட்டிருப்பாங்களா, அதை வச்சே நம்ம யார் உற்சாகமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். சமவெளி பிரதேசத்தில் கூட இன்றைக்கி காங்கிரஸ் ஃபருக் அப்துல்லா, குறிப்பாக ஃபருக் அப்துல்லா கட்சி பயங்கரமாக இருக்குதுங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க மெஹபூபா ஓட்டை பெருசாக பிரிப்பாங்கன்னு. ஆனால் ஒரு விஷயம் இன்றைக்கி நல்லா தெளிவாக தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சொல்லும்போது, இன்றைக்கி நடந்த தேர்தலை வச்சு பார்க்கும்போது மெஹபூபா அப்படிங்கிறவங்க பெரிய அந்த இந்தியா கூட்டணிக்கு போகிற வாக்கை தடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்காங்களான்னு சந்தேகம். ஏன்னா அவங்க பொண்ணு நிற்கிறாங்க. அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குதே ஒழிய மற்றபடி பெருசாக இம்பேக்ட் இல்லை. அது இந்தியா கூட்டணிக்கு நல்லது. அதையும் தாண்டி 90 எம்எல்ஏ உங்களுக்கு காஷ்மீரில். அதில் ஏற்கனவே கருத்து கணிப்புலாம் சொன்னது என்னென்னா, இந்தியா கூட்டணி 51லேருந்து 56 தொகுதி வரும், பிஜேபிக்கு 23, 25. அந்த 23, 25மே முழுக்க அவங்க கைப்பற்றுறது எங்கன்னா ஜம்மு தான். காஷ்மீரில் வர முடியாது. அதில் என்ன சிக்கலாச்சு, குலாம் நபி ஆசாத்துக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவர் தனியாக வேட்பாளரை போட்டார். 15 பேரை போட்டார். அதில் 10 பேர் முதல்ல வரல. ஏன் வரலைன்னா, குலாம் நபி ஆசாத் பிஜேபிகிட்ட பணத்தை வாங்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, வேட்பாளரை போட்டு அவங்களே பிரச்சாரத்தை பார்த்துக்குவாங்கன்ட்டாங்க. குலாம் நபி ஆசாத்தை வச்சு காங்கிரஸை உடைக்கலான்னு நினச்ச விஷயம் மண்ணாகி போச்சு. குலாம் நபி ஆசாத்தை கொடுத்த பணமும் வீணு. ஏன்னா அவர் தான் வீட்டில் படுத்துக்கிட்டாரு. அப்போ அவங்க கட்சி பெரிய இம்பேக்ட் இல்லை. அவங்களது ஒருவேளை அவர் ஜம்முவில் காஷ்மீரில் நின்றுருந்தால் ஓரளவுக்காவது காங்கிரஸ் போகிற ஓட்டை தடுத்துருப்பார். அதுவும் கெட்டு போச்சு. சரி, இப்போ என்ன நிலவரம்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தியா கூட்டணி பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 42% வாக்குகள் இந்தியா கூட்டணி கிடைக்கும். பிஜேபிக்கு 28 முதல் 30%. அதுக்கப்புறம் மெஹபூபா அவங்களுக்கு 18லேருந்து 20%. இதான் கருத்து கணிப்பு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 370 சட்டப்பிரிவை நீக்கி பிஜேபி பண்ணது அங்கே அநியாயம்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஒன்று, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜம்முலேயே இந்த 2ஆக பிரித்தாங்கல்ல, 2ஆக பிரித்து கவர்னரை போட்டது அங்கே இருக்க மக்களுக்கு உடன்பாடு இல்லை. ஒன்று, காங்கிரஸ் சொல்கிற விஷயம், அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஸ்டேட்டுக்கு ஒரே ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு, ஏற்கனவே இருந்த மாதிரியே இருக்கிறதுக்கு வலியுறுத்துவோன்னு சொன்னாங்க. அதை வெகுஜன மக்கள் ரசிக்கிறாங்க. அமித்ஷா அதுக்கு என்ன சொல்கிறாரு, இல்லை நாங்கள் தான் கொடுக்கணும், அது எப்படி காங்கிரஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மக்கள் ஒரு தீர்வை தான் நாடுவாங்க. எப்பயுமே ஒரு தீர்வு கிடைச்சா நல்லதுன்னு. பிஜேபி வந்தால் எப்படியும் ஸ்டேட் ஆக்க போகிறதில்ல. ஆனால் காங்கிரஸ் வந்தால் ஓரளவுக்காவது நாங்கள் முயற்சிப்போன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மேலே சென்ட்ரல்லையும் மோடி போயிட்டு காங்கிரஸ் வந்தால் அது நிறைவேற்றிடுவாங்கங்கிறதுனால காங்கிரஸின் பால் பெரும்பாலான வாக்காளர்கள் கவர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஆனால் எல்லா விஷயத்தையும் தாண்டி 1,00,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுப்போம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நாங்கள் பெரிய லெவலுக்கு ஆக்க போகிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறார். ஆனால் நிலைமை என்னென்னா, இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா, பெரும்பாலும் அந்த வாக்களிக்க வரவங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தினக்கூலிகள், அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் கட்டுமான வேலை இல்லை புதிய ப்ராஜெக்ட் எல்லாமே குஜராத்திகளுக்கு கொடுக்கப்படுறாங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோ தொழில் முனைவர்களோ பாதிக்கப்படுறாங்கிற கோபம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தல் எதிரொலிக்கும். முதல்ல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க காஷ்மீரில் பிஜேபி ஒரு 25 சீட்டு வரும்னு. ஆனால் இன்றைக்கி நடந்த தேர்தல் 24 நடந்த தேர்தலை வச்சு பார்க்கும்போது பிஜேபி பெரிய அளவுக்கு வாஷ் அவுட் ஆகுங்கிற மாதிரி தகவல் வருது. பிஜேபி தலைமைக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா கடைசி நேரத்தில் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரே நம்பிக்கை என்னென்னா, இப்போ மெஹபூபா பிரிக்கக்கூடிய வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல்கள் அப்படி வரல. மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி பிஜேபி அந்த 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போங்கிற சொல்கிறது ஒன்று.
பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய அந்த பார்டரில் இருக்க டெரரிஸ்டை கட்டுப்படுத்துவோன்னாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா மோடி போய் எங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு என்னைக்கு பிரச்சாரத்துக்கு போனாரோ அன்னைக்கே அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு அட்டாக் நடந்தது. அதுவும் இல்லாமல் 35 நாளில் 11 அட்டாக். அப்போ ஏற்கனவே ஒரே ஸ்டேட் வைஸாக இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதுலேருந்து 1 இன்ச்சு கூட மேலே ஏறல. அதையும் தாண்டி இவங்க இந்த வீட்டு அரெஸ்ட் அது அரெஸ்ட்னு வச்சு இந்த 2ஆக பிரித்த உடனே பல தொழில்கள் முடங்கிடுச்சு. கொரோனா காலம் மாதிரி ஆச்சு. அதை வந்து இன்னும் மக்கள் மறக்கலை. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் 1 இன்ச்சு கூட நகராது அப்படிங்கிறது தெரிஞ்சு காங்கிரஸ் நல்லா உத்வேகமாக பண்ணுறாங்க. ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் நல்ல கூட்டம். இன்னைக்கு இந்த 24 தொகுதியில் வச்சு பார்க்கும்போதே காங்கிரஸ் இவங்க நம்ம ஃபருக் அப்துல்லா கூட்டணி பயங்கரமாக எல்லா இடத்துலையும் கலக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அதாவது என்னென்னா, ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு பிஜேபி தயாராக இருக்கணுங்கிற மாதிரி தான் அங்கே இருக்க பத்திரிகையாளர் சொல்கிறாங்க. இப்போ அந்த டிவியை பார்த்தோம், காஷ்மீர் டிவி, அதில் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஒரு பெரிய மார்ச்சி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணம் 370, இன்னொன்று வந்து ஸ்டேட் வைஸ் ஆக்குவேன்னு காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதி. இது 2 காங்கிரஸை கரையேற்றுங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.